வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 2025க்கான எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம போயிட்டு இருக்கு. தட் இஸ் இப்போ அப்டேட்டட் சிலபஸ் படி நமக்கான யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 4க்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஈவினிங் 6:30க்கு வந்து நமக்கு டெய்லி கிளாஸஸ் பேசிஸில் வந்து நமக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக டெய்லி ஏர்லி மார்னிங் 4 AM ஸ்டடி சேலஞ்சில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் நம்ம வந்து இப்போ ஒரு இப்போ யூனிட் 4 வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான கிளாஸ் வந்துக்கான வீடியோ ஈவினிங் 6:30 வந்து நமக்கு போஸ்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, அந்த வீக் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொஸ்டின் போஸ்ட் பண்ணால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எவ்ரி சண்டே ஏர்லி மார்னிங் 4 AM வந்து அது எக்ஸ்பிளனேஷனோட அந்த வீடியோஸ் வந்து இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு போஸ்ட் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, தென் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தென் யூனிட் 1 அண்ட் 6க்கான நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு யூனிட் 2, தென் யூனிட் 3க்கான நோட்ஸ், அது போக இப்போ யூனிட் 4 வந்து அதுக்கான நோட்ஸ், அந்த மாதிரி ஒரு யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக நம்ம சேனலில் வந்து அதுக்கான நோட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். தென் வந்து ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் சீரீஸ் வந்து நடக்குது. வீக்லி வந்து வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து அப்ளை பண்ணோம். யூனிட் வைஸ் வந்து நடக்கும். தட் இஸ் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னா அதில் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் ஆஸ் வெல் அஸ் டிஜிட்டல் லாஜிக்னு 2 டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையே ஸ்ப்ளிட் பண்ணி டிஜிட்டல் லாஜிக்னு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. 50 கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்குன்னு ஒரு 50 கொஷின்ஸ். தென் வந்து யூனிட் 2க்கான டிபிஎம்எஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ், அப்படி 3 டெஸ்ட் வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக கேட்டதுனால அது வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அட்டெண்ட் ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டவுன்லோட் நோட்ஸ் கேன் ஜாயின் அவர் சேனல் மெம்பர்ஷிப். ஓகே, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். தென் இதே மாதிரி ஒரு யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண அதுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸ் மாதிரியும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லா யூனிட்ஸும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் வந்து 70% வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆஸ் வெல் அஸ் வந்து தியரி வீடியோ கிளாஸ் பார்க்குறது அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் 30 வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறோமோ அதில் தான் உங்களோட ஸ்கோர் இன்னும் பூஸ்டப் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட ஸ்கோரை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்ம சேனலில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஆல்சோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். சேனலை சப்போர்ட் பண்ணி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பைனரி சர்ச் ட்ரீ. பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னா என்ன? அது வந்து ஒரு பைனரி ட்ரீ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட ஸ்பெஷல் கைண்ட் தான் வந்து பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் என்ன ஒரு இது அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா இதில் நோட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ஸ்பெசிஃபிக் ஆர்டர். ஒரு ஆர்டரில் வந்து இதில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். பட் பைனரி ட்ரீல வந்து ஒரு ஆர்டர் அந்த மாதிரிலாம் ஸ்பெசிஃபிக் ஆர்டர்லாம் கிடையாது. ஜஸ்ட் நமக்கு இருக்கிற நோட்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். அதே பைனரி சர்ச் ட்ரீல வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரிங் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபாலோ பண்ணுறோம். தட் இஸ் என்ன அப்படின்னா ஆல் நோட்ஸ் இன் த லெஃப்ட் சப் ட்ரீ ஆஃப் அ நோட் கண்டெயின் வேல்யூ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் த நோட்ஸ் வேல்யூ. லெஃப்ட்னாலே எப்படி இருக்கணும்? லெஸ்ஸாக இருக்கணும். ஓகே, லெஃப்ட்
லெஸ் எல்எல். ரைட் அப்படின்னா மோர், அதை விட ஹையர் வேல்யூவா இருக்கணும், தட் இஸ் கிரேட்டர் வேல்யூவா இருக்கும். ஓகேவா? இதுதான் இதோட மெயின் கான்செப்ட் பைனரி சர்ச் ட்ரீ. தட் இஸ் இப்போ வந்து இந்த 25ங்கிற இந்த நோடை எடுத்துப்போம். அதோட லெஃப்ட் சப்ட்ரீல இருக்கிற எல்லா வேல்யூஸுமே வந்து அதை விட கம்மியானதாக தான் இருக்கும். ஓகே, 20 அதை விட கம்மி, தட் இஸ் லெஸ்ஸர், 22 லெஸ்ஸர், 10 லெஸ்ஸர், 5 லெஸ்ஸர், 12 லெஸ்ஸர். அதோட ரைட் சைடில் இருக்கிற எல்லாமே அதை விட கிரேட்டர் வேல்யூஸ் தான் இருக்கும். ஓகே, 25ஓட கிரேட்டர் வேல்யூ 36, 30, 28, 40, 38, 48. ஓகே, இது வந்து இந்த 25ங்கிற இந்த நோடை வச்சு நம்ம கம்பேர் பண்ணது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெஃப்ட் சப்ட்ரீயை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, லெஃப்ட் சப்ட்ரீல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நோடு என்ன இருக்கு அப்படின்னா 20 வச்சு பாருங்க. ஒரு நோடுமே அதை ஃபாலோ பண்ணும். ஓகே, 20 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20ஓட லெஃப்ட் சைடில் யார் இருக்காங்க அப்படின்னா அதை விட கம்மியான வேல்யூஸ் இருக்கும். 20ஓட கிரேட்டராக இருந்தது அப்படின்னா அது ரைட் சைடில் இருக்கும். ஓகே, இப்போ 36 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை விட கம்மியான வேல்யூஸ் தான் அதோட லெஃப்ட் சைடில் இருக்கும், அதை விட கிரேட்டரான வேல்யூஸ் தான் அதோட ரைட் சைடில் இருக்கும். ஓகே, இப்போ 40 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை விட கம்மி தான் லெஃப்ட்ல இருக்கும், அதை விட கிரேட்டர் தான் ரைட்ல இருக்கும். இதுதான் வந்து பைனரி சர்ச் ட்ரீயோட ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் பைனரி சர்ச் ட்ரீ வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் பைனரி சர்ச் ட்ரீ வந்து நம்ம அதை வச்சு மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் 2n/n by n+1 அப்படிங்கிறது இதோட ஜெனரல் ஃபார்முலா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மேபி ஆப்ஷன்ஸ்ல வந்து இதை கொடுக்கலாம். பட் இதை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா தட் இஸ் கேட்லான் நம்பர். ஓகே, கேட்லான் நம்பருங்கிறத யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்றோம். 2n factorial divided by n+1 factorial into n factorial. ஓகே, 2n factorial மேல வரும், divided by n+1 factorial into into n factorial. இதுக்கான ஆன்சர் தான் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பைனரி சர்ச் ட்ரீ வந்து நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது. வித் என்னங்கிறது நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து அதில் எவ்வளோ அப்படிங்கிறது. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேணா அதில் சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, n = 3 அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி இருக்கு, டிஃப்ரெண்ட் பைனரி சர்ச் ட்ரீ பாசிபிலிட்டி இருக்கு அப்படி கேட்டாங்கன்னா 2n factorial. ஓகே, அப்போ 2 into 3 factorial divided by n+1 factorial. இங்க nங்கிறது என்னது 3, ஸோ n+1னா 4 factorial into n factorial. nங்கிறது 3 தானே, ஸோ 3 factorial. இப்போ 2 into 3ங்கிறப்ப மேலே என்ன வரும், 6 factorial divided by 4 factorial into 3 factorial. 6 factorialனா என்ன பண்ணணும், 6, 5, 4, 3, 2, 1 வரைக்கும் எழுதிக்கணும். அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கணும். 4 ஃபேக்டோரியல்னா 4, 3, 2, 1 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல்னா 3, 2, 1. ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2, தென் 3யை வந்து கட் பண்ணோம் அப்படின்னா 2, 2 2s are 4. ஸோ இதை ரெண்டையும் கட் பண்ணிடுறோம். அப்போ எல்லாம் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 5 மட்டும்தான் இங்கே பேலன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ 5 distinct binary trees can be possible with 3 number of nodes. ஓகே, அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கீஸ் கொடுத்துட்டு எவ்வளோ டிஸ்டிங்க்ட் பாசிபிள் பைனரி ட்ரீஸ் கேன் பி பாசிபிள் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் நீங்கள் அதுக்கானது இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பைனரி ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். கொஞ்சம் கீஸ் கொடுத்துட்டாங்க, நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. நார்மல் ட்ரீனா நம்ம இஷ்டத்துக்கு வரிசையாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். 50, அடுத்து 70, அடுத்து 60, நெக்ஸ்ட் வந்து இங்கே 20, 90, 10, 40, தென் 100. இந்த மாதிரி நம்ம அந்த சீக்வன்ஸ் படி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். தட் இஸ் பைனரி ட்ரீனா அதில் நமக்கு வந்து எந்த ரூலும் கிடையாது. ஓகே, நம்ம ஏதாச்சும் ஒரு ஆர்டரில் வந்து
அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் பைனரி ட்ரீ. இப்போ பைனரி சர்ச் ட்ரீனா அதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு இல்லையா? அதாவது லெஃப்ட் சைடு வந்து ரைட் ரூட் நோடை விட லெஃப்ட் வந்து கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி ரைட் சைடு வந்து கிரேட்டராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. ஸோ நம்ம அதை வச்சு தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுங்கிறப்போ ஃபர்ஸ்ட் 50 எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நோடு 17 வரப்போ இந்த கீ கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம். 70 கிரேட்டரா லெஸ்ஸரா? 70 கிரேட்டருங்கிறப்போ கண்டிப்பாக அது ரைட் சைடில் தான் வரும். ஓகே, கிரேட்டர் நம்பர் ரைட் சைடில் தானே வரும். அடுத்து 60 அப்படிங்கிறப்ப ரூட்ல இருந்தே நம்ம கம்பேர் பண்ணணும். 60 வந்து 50யை விட கிரேட்டர் தான். ஸோ நெக்ஸ்ட் கீழே வரும். கீழே வந்து அடுத்த நோடு என்ன? 70. 70 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 60 வந்து 70யை விட கம்மியானது, லெஸ்ஸர் அப்படிங்கப்போ லெஃப்ட் சைடுக்கு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் 20. 20 ரூட் நோடு கூட கம்பேர் பண்ணுங்க. 20 வந்து 50யை விட கம்மிங்கிறப்போ ரூட் நோடோட லெஃப்ட் சைடுக்கு அதை வந்து நம்ம மூவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் 90ங்கிறப்ப ரூட் நோடு கூட கம்பேர் பண்ணுறோம். 90யை ரூட் நோடு கூட கம்பேர் பண்ணோன்னா தட் இஸ் கிரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரைட் சைடுக்கு தான் அதை மூவ் பண்ணி ஆகணும். ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே யார் இருக்காங்கன்னா 70. 70 கூட 90யை கம்பேர் பண்ணோன்னாலும் 90 கிரேட்டருங்கிறப்போ எந்த சைடு தான் வரணும்? ரைட் சைடில் தான் வரணும். ரைட் சைட் ஃப்ரீயாக தானே இருக்குது. ஸோ ரைட் சைடில் அதை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 10 வந்து 50 கூட கம்பேர் பண்ணோன்னா லெஸ்ஸர், ஸோ லெஃப்ட் சைடுக்கு வரோம். இங்கே 20 இருக்காங்க. 20 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதை விட கம்மிங்கிறதுனால நம்ம லெஃப்ட் சைடில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். தென் 40 வந்து 50 கூட கம்பேர் பண்ணோன்னா கம்மி. ஸோ 20 கிட்ட வரும். 20 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 20யை விட கிரேட்டருங்கிறப்போ ரைட் சைடில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 100ங்கிறப்போ 50 கூட கம்பேர் பண்ணால் 100 அதை விட கிரேட்டர். ஸோ 70 கூட கம்பேர் பண்ணால் அதை விட கிரேட்டர். கிரேட்டர்னாலே எது பக்கம் தான் நம்ம மூவ் ஆகணும்? ரைட் சைடுக்கே தான் மூவ் ஆகிட்டு இருக்கணும். 90 கூட கம்பேர் பண்ணுறோம். 90 விட கிரேட்டருங்கிறப்போ ரைட் சைடுக்கு மூவ் பண்ணுறோம். அங்கே யாரும் இல்லைங்கிறப்ப நம்ம 100 இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் பைனரி சர்ச் ட்ரீக்கான கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதுக்கான இது நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் வேல்யூ. ஆல்ரெடி ஒரு ட்ரீ இருக்கு, அதில் நம்ம ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும்னா எப்படி இன்சர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அதுக்கான அல்காரிதம் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரண்ட் நோடு வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். தென் வந்து மூவ் லெஃப்ட். அந்த கீ வந்து லெஸ்ஸர் வேல்யூவாக இருந்தால் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுவோம், கிரேட்டர் வேல்யூவாக இருந்தால் ரைட் சைடு மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு அட்டாச் அ நியூ கீ ஆஸ் அ லெஃப்ட் ஆர் ரைட் சைல்டு பேஸ் ஆன் த கம்பேரிசன் வித் த லீஃப் நோட்ஸ் வேல்யூ எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இதுதான் வந்து இனிஷியல் ட்ரீ. ஓகே, இதில் வந்து நம்ம 40யை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூட் நோடு கூட கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணால் 40 கண்டிப்பாக லெஃப்ட் சைடில் தான் வரும், அதை விட கம்மியானதுங்கிறதுனால. ஸோ இங்கே வந்து பார்க்குறோம் 20யை விட கிரேட்டர்னால இந்த ரைட் சைடுக்கு அடுத்து மூவ் பண்ணுறோம். ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா 30 இருக்குது. 30யை விட கிரேட்டருங்கிறப்போ நம்ம இங்கே வந்து அதை இன்சர்ட் பண்ணுறோம். அதான் ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு நோடாக இன்சர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இன்சர்ட் அப்படிங்கிறது. ஓகே, எந்த இடத்துல அது கரெக்டாக செட் ஆகுமோ அங்கே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சர்ச் பண்ணுறது. ஓகே, 8ங்கிற கீயை சர்ச் பண்ணுறோம் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா 8 வந்து ரூட் நோடு கூட நம்ம சர்ச் பண்ணுறோம். ரூட் நோடை விட 8 வந்து கிரேட்டர் வேல்யூங்கிறப்ப நம்ம அதை லெஃப்டில் போய் சர்ச் பண்ண வேண்டிய நீடே கிடையாது. நம்ம ரைட் சைடு தான் அது இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ரைட் சைடில் வந்து நெக்ஸ்ட் நோடு எது அது கூட கம்பேர் பண்ணோம் ஈக்குவல் டு அப்படிங்கிறப்ப நமக்கான வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகே, சப்போஸ் 7ஆக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூட் நோடு கூட கம்பேர் பண்ணுறோம். 7ங்கிறது கிரேட்டர் வேல்யூ. ஸோ நம்ம ரைட் சைடுக்கு மூவ் பண்ணுறோம். 8 கூட கம்பேர் பண்ணும்போது 8ஐ விட 7ங்கிறது லெஸ்ஸர் வேல்யூ அப்படிங்கிறப்ப நம்ம லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணி பார்த்து கண்டுபிடிப்போம். ஓகே, இது வந்து கம்மியான டேட்டாஸ்னால நம்ம குயிக்காக பண்ணிக்கலாம். அதே வந்துட்டு நிறைய நம்பர்ஸ் இருக்கும்போது நம்ம இது மாதிரி பண்ணும்போது நம்ம ஹாஃப் ஆஃப் த நோட்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதனால எல்லாத்தையும் நம்ம சர்ச் பண்ண வேண்டிய நீடு வராது. டெலிஷன் அப்படின்னா இதில் மட்டும் சில இது இருக்குது. பிகாஸ் நமக்கு வந்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல, அதனால
இதுல கேஸ் 1 அப்படின்ட்டு இருக்கு. அதாவது டெலீட் லீஃப் நோட். ஒரு லீஃப் நோட நம்ம பைனரி சர்ச்ல இருந்து டெலீட் பண்ணோம் அப்படின்னா எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அதை நம்ம சிம்பிளா ரிமூவ் பண்ணா மட்டும் போதும். இப்போ 20ய வந்து நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் 20ய மட்டும் அதுல இருந்து நம்ம எடுத்துட்டா போதும். வேற எதுவும் கிடையாது. இந்த நோடோட லெஃப்ட் சைல்டு வந்து நம்ம நல்லுன்னு வந்து இது பண்ணிக்கிட்டா போதும் பாயிண்டர். அதை தவிர வேற எந்த இதுவும் கிடையாது. ஜஸ்ட் ரிமூவ் மட்டும் பண்ணிக்கலாம் லீஃப் நோட டெலீட் பண்றது. நெக்ஸ்ட் கேஸ் 2 என்ன அப்படின்னா delete a node with a single child in BST. சப்போஸ் அதுக்கு ஒரு சைல்டு இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி டிஸ்கனெக்டடா இருக்கும் இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா deleting a single child is also simple. Copy the child to the node and delete the node. எந்த நோடை delete பண்றோமோ அந்த இடத்துல அந்த சைல்டு வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் இதுல வந்து சிங்கிள் சைல்டு தான் இருக்கு. ஸோ நம்ம எதை delete பண்றோமோ அதை இந்த சைல்டு வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம 9ங்கிற இந்த நோடை வந்து ரிமூவ் பண்றோம் அப்படின்னா அதோட சைல்டு யாரு 10 அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 10 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்துட்டா போதும். வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அவ்வளோதான் வந்து சிங்கிள் சைல்டுங்கிறது. ஜஸ்ட் வந்து அந்த சைல்டை வந்து அந்த டெலீட் பண்ற நோடுக்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். அப்படின்னா என்ன? இப்போ 7 வந்து 10 வந்து முதல்ல 9 வந்து லிங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, 7 வந்து யாரை லிங்க் பண்ணும்? 9 பண்ணும். அதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி நம்ம அந்த லிங்கை வந்து 10க்கு மாற்றி விட்டுட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக 7ஓட ரைட் சைல்டு வந்து 10ஆ மாறிடும். ஓகே, அவ்வளோதான். கேஸ் 3 பாருங்க. ஓகே, கேஸ் 3 என்ன அப்படின்னா delete a node with both children in BST. அதாவது 2 children இருந்துச்சு அப்படின்னா அந்த நோட நம்ம எப்படி delete பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தது எப்படி? இப்போ ஏ இருக்கு, பிங்கிற ஒரே ஒரு சைல்டு தான் இருக்கு அப்படின்னா நம்ம ஏ ரிமூவ் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து அதை நம்ம பியை கொண்டு வந்துட்டு அந்த நோடை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். பிகாஸ் ஒரே ஒரு சைல்டு தான் இருக்குங்கிறப்போ அந்த பேரண்டோட இடத்துல இந்த ஒரு சைல்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ஓகே, ஒரு ஃபாதர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு சன் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த சன் வந்து அந்த ஃபாதரோட பிளேஸ்க்கு வந்துப்பாங்க அப்படி வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த ஃபாதருக்கு 2 சன் ஆர் ஒரு சன் ஒரு டாட்டர் இருக்காங்க அப்படின்னா இந்த ஃபாதரோட பிளேஸ்க்கு வந்து சன்னும் வரலாம் டாட்டரும் வரலாம். 2 பேருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குங்கிறப்போ யார் வருவாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து நம்ம இன்ஆர்டர் சக்கசரை வச்சு நம்ம அந்த நோடை ரிமூவ் பண்றோம். ஓகே, இதுல அந்த ஒரு சைல்டு வந்து நம்ம வச்சு ரிமூவ் பண்றோம் இல்லையா? அதை ஸ்வாப் பண்ணிட்டு அதை வந்து டெலீட் பண்றோம். அதே மாதிரி இந்த இடத்துல யாருங்கிறதுக்கு நம்ம முடிவு பண்ண முடியாத நேரத்துல இன்ஆர்டர் சக்கசர் யாரா வராங்களோ அவங்கள வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 20ங்கிற இந்த நோடு இருக்கு, தென் 40ங்கிற இந்த நோடை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, 40யை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து 2 சில்ட்ரன் இருக்காங்க. 33யும் இருக்கு, 47ம் இருக்கு. ஸோ யார் வருவாங்கங்கிற கன்ஃபியூஷன் வரும்போது நம்ம இன்ஆர்டர் சக்கசர் அப்படின்னா என்னது? 40க்கு அடுத்து யார் வருவாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, பைனரி சர்ச் ட்ரீ அப்படிங்கிறப்போ 33 வரும், 40 வரும், அடுத்தது 43, 47, 50. ஓகே, அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும் அப்படின்னா 40க்கு அடுத்து யார் வருவாங்கன்னா 43 தான் வரும். பிகாஸ் அதுக்கு அப்புறமா தான் 47, அப்புறமா தான் 50 வரும் இல்லையா? ஸோ இன்ஆர்டர் சக்கசருங்கிறப்போ இன்ஆர்டரோட ரிசல்ட் எப்போவுமே எப்படி இருக்கும்? இன்சார்ட்டட் ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, ஒரு பைனரி சர்ச் ட்ரீயை நம்ம இன்ஆர்டரா வந்து டிராவல்ஸ் பண்ணோம் அப்படின்னா சார்ட்டட் ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ இந்த ஹோல் ட்ரீயும் நம்ம இன்ஆர்டர் டிராவல்ஸ் பண்ணோம் அப்படின்னா 6 வரும், அப்புறமா 15 வரும், 16 வரும், தென் 18, 19, 20, அதுக்கப்புறமா யாரு சின்ன நம்பர்னா 33, அப்புறமா 40, 43, 47, 50 அந்த மாதிரி ஒரு சார்ட்டட் ஃபார்மேட்ல வரும். ஓகே, தட் இஸ் இன் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். சார்ட்டட் ஃபார்மேட்னா என்னது? ஸ்மால் டு பிக்கா இருக்கும். ஸ்மாலர் நம்பர்ல இருந்து பிகர் நம்பருக்கு வந்து சார்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 40க்கு அடுத்து யார் வருவாங்கன்னா 43 தான் வருவாங்கங்கிறப்போ இந்த 43யை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணி இந்த 40 இருக்கிற இடத்துல 43யை நம்ம காப்பி பண்ணிடுவோம் அந்த கண்டென்ட்டை.
ஓகே. ஸோ அப்போ அந்த ட்ரீ எப்படி மாறும் அப்படின்னா 40 இருக்க இடத்துல 43 வந்துடும். இங்கே 43 இருந்தது அப்படியே டெலீட் ஆயிருது. ஓகே, இதுதான் வந்து ரிசல்ட்டாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல லீஃப் நோடுனா எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஜஸ்ட் அப்படியே டெலீட் பண்ணிடுவோம். சப்போஸ் ஒன் சைல்டு இது மாதிரி ஒன் சைல்டு மட்டும் இருக்குன்னா அந்த சைல்டை வந்து அந்த பிளேஸ்க்கு கொண்டு வந்துட்டு இந்த சைல்டுனோட நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். சப்போஸ் 2 சில்ட்ரன் இருந்தது அப்படின்னா இன்ஆர்டர் சக்கசர் யாரோ அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிப்போம். ஓகே, அவ்வளோதான், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ராவர்சல் ஆஃப் பிஎஸ்டி. அதே மாதிரி தான் நம்ம ட்ரீ ட்ராவர்சல் பார்த்தோம்ல, இன்ஆர்டர் ட்ராவர்சல், ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல், போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல்னு 3 டைப்ஸ் ஆஃப் ட்ராவர்சல் இருக்கு. சேம் அதே தான். ஒரு இன்ஆர்டர் அப்படின்னா என்னது, லெஃப்ட் தென் ரூட் அப்புறமா ரைட். ப்ரீ ஆர்டர் அப்படின்னா என்னது, ரூட் வந்து முன்னாடி வந்துடும், ரூட் அப்புறமா லெஃப்ட் ரைட். போஸ்ட் ஆர்டர்னா என்னது, லெஃப்ட் ரைட் லாஸ்டா ரூட் வரும். ஓகே, இதான் 3 டைப்ஸ் ஆஃப் ட்ராவர்சல். ஸோ இன்ஆர்டர் ட்ராவர்சல்ங்கிறப்ப மட்டும் நமக்கு எப்போவுமே பைனரி சர்ச் ட்ரீல அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா சார்ட்டட் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே, சார்ட்டட். ப்ரீ ஆர்டர் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ரூட் எழுதுவோம், தட் இஸ் 100. அடுத்து என்ன எழுதணும், லெஃப்ட் ரைட்டு. லெஃப்ட் யாரு, 20 தானே. ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா இதை ஒரு ட்ரீயா கன்சிடர் பண்ணோம்னா அதுலேயும் ரூட் யாருன்னா 20, அப்புறமா லெஃப்ட் ரைட்டு. ஓகே, 10 30. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரூட் முடிச்சாச்சு, லெஃப்ட் முடிச்சாச்சு, ரைட்டுக்கு வரோம். ரைட்டை ஒரு ட்ரீயா தனியாக எடுத்தோம் அப்படின்னா அதுலேயும் அதே மாதிரி நம்ம ட்ராவர்ஸ் பண்ணணும். தட் இஸ் ரூட் லெஃப்ட் ரைட். ரூட் யார் இங்க 200, லெஃப்ட் 150, அப்புறமா ரைட் வந்து 300. இதுதான் ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல். ஓகே, அதே போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல்னா என்ன பண்ணணும், போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட் அப்புறமா ரூட். போஸ்ட் அப்படின்னா ரூட் வந்து லாஸ்டா வரணும். ஓகே, ஸோ லெஃப்ட் ரைட் ரூட் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட்ல யார் இருக்காங்க 10, லெஃப்ட் அப்புறமா ரைட்டு, ரைட்ல யார் இருக்காங்க 30, அப்புறமா ரூட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இங்க வரும்போது நம்ம ரூட் எழுதக்கூடாது, ரைட்டுக்கு போகணும். ரைட்ல வரும்போது அதே மாதிரி தான், லெஃப்ட் ரைட்டு ரூட். ஸோ 150, 300, அப்புறமா 200. இப்போ நம்ம லெஃப்டை முடிச்சிட்டோம், ரைட்டை முடிச்சிட்டோம், அப்புறமா தான் ரூட் எழுதணுங்கிறப்போ லாஸ்டாக தான் 100 வரும். அதுதான் போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் அப்படிங்கிறது. ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம வந்து ட்ராவர்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இன் ஆர்டர்னா ஜஸ்ட் நம்ம சார்ட் பண்ணி எழுதிட்டோம்னாலே இன் ஆர்டர் ட்ராவர்சல் வந்துடும். தென் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறப்போ ஆர்டர் ஆஃப் என், வேர் n is a number of nodes. ஓகே, ஸ்பேஸுங்கிறப்போ ஆர்டர் ஆஃப் ஹைட், ஹைட்டுங்கிறது ஹெச்ங்கிறது ஹைட். இன்ஆர்டர் ட்ராவர்சல் ஆஃப் த பைனரி சர்ச் ட்ரீ கிவ்ஸ் த வேல்யூஸ் ஆஃப் த நோட்ஸ் இன் சார்ட்டட் ஆர்டர். அது நம்ம பார்த்தது தான். தென் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸில் வந்து சர்ச்சிங்கில் வந்து வர்ஸ்ட் கேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் என்னாக இருக்கும். பட் இன் ஜென்ரல் வந்து ஆர்டர் ஆஃப் ஹைட்டில் இருக்கும். ஓகே, இன்சர்ஷன்லேயும் வர்ஸ்ட் கேஸ் வந்து ஆர்டர் ஆஃப் என், ஜென்ரலாக ஆர்டர் ஆஃப் ஹெச். ஓகே, டெலிஷன்லேயும் அப்படி தான், வர்ஸ்ட் கேஸ் தான் ஆர்டர் ஆஃப் என்னாக இருக்கும், தட் இஸ் வந்து ஜென்ரலாக ஆர்டர் ஆஃப் ஹெச்சில் வந்து இருக்கும். ஓகே, அப்போ வந்து இதில் நமக்கு ஆர்டர் ஆஃப் என் எந்த மாதிரி ஸ்டேஷனில் வரும் அப்படின்னா சப்போஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே சைடில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி 3, 4 அப்படி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இது படி நமக்கு பிஎஸ்டி வந்து ஓகே தான் இல்லையா, அதோட லெஃப்ட் சைடு வந்து எல்லாமே ஸ்மாலராக தான் இருக்குங்க அவங்கப்போ அதில் வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்கிறப்போ ஆர்டர் ஆஃப் என்னில் வந்துடும். ஓகே, தட் இஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கோ அவ்வளோ நோட்ஸுமே நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் த வர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது. ஓகே, அதே வந்துட்டு நமக்கு நார்மலாக எப்படின்னா அதோட ஹைட்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, இதுவே வந்துட்டு நமக்கு 2, 3, 4 இந்த பக்கம் 1 அப்படிங்கிறப்போ அதோட ஹைட் பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ அதோட ஹைட் வந்து 2ங்கிறப்போ நமக்கு வந்து 2ங்கிறது தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம 4 டைம்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதுனால தான் இந்த டிஃப்ரென்ஸ். ஓகேவா,
இதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ரொம்ப லெங்தா இருக்கிற மாதிரி இல்லாம பேலன்ஸ்டா பண்றதுக்காக தான் நம்ம பேலன்ஸ்டு ட்ரீ லைக் ஏவியல் ட்ரீலாம் வந்து போறது அதுக்காக தான். இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி இந்த வேர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் என் வரதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம போறது. ஓகே, ஸோ இதில் வந்து வேர்ஸ்ட் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் என், ஆவரேஜா எப்படி அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஹைட்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு அதுக்காக தான் நம்ம ஏவியல் ட்ரீ போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஏவியல் ட்ரீ பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ வந்து பைனரி சர்ச் ட்ரீயோட இன்சர்ஷன் பார்த்தோம், தென் டெலிஷன் பார்த்தோம், சர்ச் பண்றது எப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தென் வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், நம்பர் ஆஃப் ட்ரீஸ் எப்படி கால்குலேட் பண்றது, இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அவ்வளோதான் பைனரி சர்ச் ட்ரீ. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏவியல் ட்ரீ பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Thank you everyone for watching this video. Please subscribe our channel to get more videos like this. If you like this video, please like the video. Thank you.